This is ஷஃப்னாஸை. நாங்கள் இன்றைக்கி ஒரு மாணவர் கேஸை பற்றி பார்ப்போம். பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால், 15 வயசு அந்த மாணவனுக்கு. அந்த பாய் எப்பயுமே கோவப்படுற ஒரு சந்தர்ப்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான். எப்பயுமே ஃபோனில் தான் காணப்படுறாரு. படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இங்கே முதலாவது பிரச்சனை என்னென்னா, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற, சத்தம் போட்டு கதைக்கிற ஒரு மாணவனாக தான் காணப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாணவன் எடுத்து நாங்கள் கதைக்கிற நேரம் உண்மையாகவே அந்த மாணவனுக்குள்ள இஷ்யூ என்னன்னு சொன்னால், ஸ்கூலில் காணப்படுற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷரை தனக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியும். அதனால் அது வந்து கோபமாக வெளிப்படுத்துகிறாரு. அப்படின்னு சொன்னால், அந்த மார்க்ஸ் பின்னுக்கால ஓடணும், ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கம்பேரிசன், இப்படி நிறைய சிக்கல் அந்த மாணவனுக்கு காணப்படுது. இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி முறையாக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு மாணவனாக காணப்படுறான். உண்மையாகவே 15 வயசு பிள்ளைக்கு இது ஏலா. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட வயசுக்கு எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் திணிக்கக்கூடிய பேரண்ட்ஸாக, ஆசிரியராக காணப்படுறோம். ஸோ எங்களோட அந்த ப்ரெஷரை அந்த பிள்ளை மேனேஜ் பண்ணணும், அதை முறையாக ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறது உண்மையாகவே சரியில்லை. ஸோ அந்த ப்ரெஷரை தனக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியா என்ற காரணத்தினால அதை வந்து இந்த கோபமாக, ஆங்கராக அவன் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அந்த பிள்ளை காணப்படுறாரு. இதை அட்லீஸ்ட் கோபமாக சரி வெளிப்படுத்துறது நல்ல விஷயம். என்ன சொன்னால், ஸ்ட்ரெஸ்ன்றது உள்ளுக்கே இருந்து அது புகஞ்சு கொண்டு இருக்குமாக இருந்தால் அது இன்னும் பெரிய மனநிலை கோளாற ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் காணப்படுது. ஸோ இந்த பிள்ளை அதை கோபமாக சரி வெளிப்படுத்துறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை வந்து நாங்கள் நெகட்டிவாக எடுத்து இந்த பிள்ளை எப்பயுமே கோவப்படுறாரு அப்படின்னு அந்த பிள்ளைய தனிப்பட்ட ரீதியாக பிளேம் பண்ணாமல், அந்த பிள்ளை ஏன் கோவப்படுறான் என்ற காரணங்களை கண்டறிஞ்சு அதை இல்லாமாக்குற வேலையை தான் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் செய்யணும். உதாரணமாக இந்த கம்பேர் பண்ணுறது, பிள்ளைகளை ஒருத்தர் கம்பேர் பண்ணி கதைக்கிறது. அடுத்தது இந்த மார்க்ஸ் தான் முக்கியம், அதுதான் லைஃப், அதுதான் லைஃப்பை டிசைட் பண்ணும்ன்ற ப்ரெஷராக பிள்ளைகளுக்கு ஏற்றுறது. அடுத்தது ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிளேம் பண்ணுறது, வார்த்தை பிரயோகங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் காணப்படுறது. இப்போ இதெல்லாமே தான் அந்த பிள்ளைக்கு அந்த ப்ரெஷரை உருவாக்கி கோவமாக அது வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தடுத்து கொள்ள முடியுமாக இருந்தால், தவிர்த்து நடக்கக்கூடியதாக இருந்தால், எங்களுக்கு அந்த மாணவர்களோட அந்த நடத்தை மாற்றங்களை, நெகட்டிவான நடத்தை மாற்றங்களை எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம், தடுத்து கொள்ளலாம். ஸோ பிள்ளைகளை ஒரு அடிக்க நாங்கள் பிளேம் பண்ணாமல் அதற்கான காரணங்கள், அவங்களோட அந்த நடத்தை மாற்றங்களில் இருக்கிற காரணங்களை நாங்கள் சரியாக கண்டறிஞ்சு அந்த காரணங்களை நாங்கள் இல்லாமாக்கினால் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை மாணவர்களிடத்தில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.